தென்காசி மாவட்டத்தில் அமைந்துள்ள கீழப்புலியூர் சுந்தரபாண்டியபுரம் சாலையில் உள்ள வரலாற்று சிறப்புமிக்க அந்நியன் பாறை பகுதி 20 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் புதுப்பொலிவு பெற்று சுற்றுலா பயணிகளை கவரும் புதிய தளமாக மாறியுள்ளது. இந்த பாறை ஓவியங்கள் முதலில் ரோஜா திரைப்படத்தின் மூலம் மக்கள் கவனத்தை ஈர்த்தன. பின்னர் அந்நியன் திரைப்படத்தில் இடம்பெற்ற காட்சிகள் மூலம் உலகளவில் பிரபலமடைந்தது. குறிப்பாக அந்த திரைப்படத்தில் இடம்பெற்ற அண்டங்காக்கா கொண்டைக்காரி பாடல் காட்சிக்காக பாறைகளில் பல்வேறு முன்னணி நடிகர்களின் உருவங்கள் தத்ரூபமாக வரையப்பட்டிருந்தன. அந்த ஓவியங்களில் எம்ஜிஆர், சிவாஜி கணேசன், ரஜினிகாந்த் மற்றும் கமலஹாசன் போன்ற திரையுலக முன்னோடிகளின் உருவங்கள் இடம்பெற்றிருந்தன. காலப்போக்கில் மங்கியிருந்த இந்த ஓவியங்கள் தற்போது மாவட்ட நிர்வாகத்தின் முயற்சியால் மீண்டும் வர்ணம் தீட்டி புதுப்பிக்கப்பட்டுள்ளன. மாவட்ட ஆட்சியர் தலைமையில் இந்த பணிகள் விரைவாக நிறைவு செய்யப்பட்டுள்ளன. புதுப்பிக்கப்பட்டுள்ள இந்த பாறை பகுதி தற்போது சுற்றுலா பயணிகளின் கவனத்தை மீண்டும் ஈர்த்துள்ளது. குறிப்பாக கோடை விடுமுறையை முன்னிட்டு இங்கு வருகை தரும் மக்களின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. சுந்தரபாண்டியபுரம் பகுதியில் பரவலாக காணப்படும் சூரியகாந்தி பூக்கள் வயல்கள் இந்த பகுதியை மேலும் கவர்ச்சிகரமாக மாற்றியுள்ளன. இதனால் கேரளா மற்றும் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து சுற்றுலா பயணிகள் அதிக அளவில் வருகை தருகின்றனர். இயற்கை அழகுடன் கூடிய இந்த பாறை ஒருபுறம் குளமும் மறுபுறம் பசுமையான வயல்வெளிகளும் சூழ்ந்துள்ளதால் புகைப்பட ஆர்வலர்களுக்கு மிகவும் பிடித்த இடமாக மாறியுள்ளது. பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருந்த நிலையிலேயே ஏராளமான இளைஞர்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் இங்கு வந்து செல்ஃபி மற்றும் புகைப்படங்களை எடுத்து சென்றனர். இந்த பகுதியை பாதுகாப்பதற்காக சுற்றிலும் பாதுகாப்பு வேலிகள் அமைக்கப்பட்டுள்ளன. இருப்பினும் சிலர் அவற்றை மீறி உள்ளே செல்வது கவலைக்குரிய விஷயமாக உள்ளது. குறிப்பாக இரவு நேரங்களில் இந்த பகுதியில் மதுப்பிரியர்களின் அட்டகாசம் அதிகரித்து வருவதாக உள்ளூர் மக்கள் புகார் தெரிவித்துள்ளனர். இந்த நடவடிக்கைகளால் இடத்தின் தூய்மை கெடுவதோடு பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுவதாகவும் அவர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். மேலும் சுற்றுலா பயணிகள் பாதுகாப்பாக இந்த இடத்தை பார்வையிட தேவையான கண்காணிப்பு போதுமான அளவில் இல்லை என்பதும் ஒரு முக்கிய குறையாக கூறப்படுகிறது. இதனால் மாவட்ட நிர்வாகமும் காவல்துறையும் இணைந்து இந்த பகுதியை சிறப்பாக பராமரித்து பாதுகாப்பு ஏற்பாடுகளை வலுப்படுத்த வேண்டும் என மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இயற்கை அழகும் திரைப்பட வரலாறும் இணைந்த இந்த அந்நியன் பாறை பகுதி சரியான பராமரிப்புடன் தமிழகத்தின் முக்கிய சுற்றுலா தலங்களில் ஒன்றாக உருவெடுக்கும் வாய்ப்பு உள்ளது.